என்ன பொறுத்த வரைக்கும் நீ வீட்டுக்கு வெளியே நிக்கிற வெறும் வேலைக்காரி தான். எனக்கு சரிசமமா ஒரு நாளும் உன்னால ஆக முடியாது. கண்டிப்பா உனக்கு சரிசமமா என்னால ஆக முடியாது. நிச்சயமா உன் லெவலுக்கு என்னால வரவும் முடியாது. நீ நினைச்ச மாதிரி சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நீ முதலாளியா கூடிய சீக்கிரம் வரணும். அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன சொல்றான்னு பாப்போம். இன்னும் கொஞ்ச நாள்ல என்னோட கம்பெனிக்கு நீ வேலைக்காரியா வந்து நிப்ப. அது கண்டிப்பா நடக்கும். உன் அப்பா அம்மா சோத்துக்கே வழி இல்லாம என்கிட்ட கையேந்திர காலம் கூடிய சீக்கிரம் வரும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் அப்பா அம்மாவை அந்த நிலைமைக்கு விட மாட்டேன். சபாஸ், சரியான போட்டி. மேகா, இன்னொரு விஷயம். என்ன? நீ இவ்ளோ பேசியும் மனசு கேட்காம ரியாவுக்காக இத கேக்குற. ரியாவால ஸ்கூலுக்கு நடந்து போக முடியலையா? அவளை நானே நாளையில இருந்து ஸ்கூட்டர்ல ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன். இங்க பாரு, எனக்கோ என் பிள்ளைக்கோ உன்னோட தயவு தேவையில்லை. என் பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக எனக்கு தெரியும். அவளால நடக்க முடியல, கால் வலிக்குதுன்னு சொல்றா. அதுக்காக தான் கேக்குறேன். அத பத்தி நீ ஒன்னும் அக்கறைப்பட தேவையில்லை. உன் வேலைய போய் பாரு. இனிமே ஏன் விஷயத்துல தேவையில்லாம தலையிடாத. போ. என்னக்கா இவன்? என்ன பொண்ணு இவன்?